சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறோம். பிள்ளைகள் யாரும் வளர்க்க மாட்டேன்ட்டாங்க. அந்த வளர்க்குறேன். சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, அம்மா வந்து கேன்சர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த துக்கம் தொண்டையை அடைச்ச அந்த காணொலியை அவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 hours டிராவல் பண்ணி கதவினுடைய மரம், இப்போ கதவே ஒரு பக்கம் சாஞ்சுதான் இருக்கு. எதுவுமே அவங்க வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்களோட பெரியமா தான் அவங்கள வளர்க்குறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கு போய் இந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்கள கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம், ட்ரெஸ், பேக், ஸ்டேஷ்னரி, வாட்ச் எல்லாம் அவங்களே வாங்கினாங்க. ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் பேக். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லா. நல்லா படிங்க. போதுறீங்க உங்க கிராமத்துல? தீனியாத் போறீங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தகீன். 32 வயசுல அந்த தாய் மரணிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைகள் அப்படி தாங்குவாங்களாம், இளவரசிகள் போல. வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளவு சிறப்பாக உங்களுக்காக நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. உங்க வீடியோவை பார்த்துட்டு நீங்க பேசுனதை கேட்டுட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இப்ப நாங்க இங்க வந்தோம். சரியா? அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்ல விரும்புறீங்களா? இந்த உலகத்தில் யாரும் அனாதைகள் இல்லை. இந்த உலகத்துல நமக்கென்று யாரும் இல்லைன்னு யாருமே கிடையாது. எனக்கு யாருமே இல்ல, தாய் தகப்பன் இல்ல, ஆனாலும் நான் படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும், ஒரு ஆளுமையா வளர முடியும்னு நினைக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தான் இந்த நாட்டினுடைய சொத்து. இவங்கதான் இந்த நாட்டினுடைய வளம். இவங்கதான் இந்த நாட்டினுடைய அஸ்திவாரம். இடிஞ்சு கிடக்கிற இந்த தரையும் ஒழுகிக்கிட்டு இருக்கிற இந்த ஓடுகளும் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. அம்மா பத்தி உங்களோட மெமரிஸ்ல என்ன இருக்கு? எது கேட்டாலும் வாங்கி தருவோம். இந்த குழந்தையினுடைய இந்த பார்வையும் அவளுடைய பேச முடியாத மௌனமும் அந்த கண்ணீரும் நமக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கு. 32 வயதுல கேட்குற நமக்கே வந்து ரொம்ப கடினமா இருக்கு. மளிகை ஜாமான் கொடுத்துருக்கோம், எல்லாமே நிறைய இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா உபயோகப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு வாரம் ஆச்சு, நான் நல்லா ஆக்கி கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டோம். அது நிறைய நாங்கள் வகுறார சாப்பிடுவோம். எல்லாருமே சொல்றதை கேட்கறது அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப. இங்க பின்னாடி இருந்த இந்த 2 சென்ட் இடம் இவங்களோடது. இந்த வீட்டுலதான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இப்ப அது முழுக்க மழை ஒழுகி செம்மண் சுவர் தான். அதனால அது முழுக்க இடிகிற நிலைமையில இருந்தனால பக்கத்திலே இருக்க ஓட்டு வீடுக்கு வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டை இடிச்சிட்டு நம்ம ஒரு புது பில்டிங் கட்ட போறோம். ஹாலோ பிளாக்ல ஒரு ஷீட் இறக்கி ஒரு டாய்லெட் பாத்ரூமோட, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான மிக முக்கியமான அத்தியாவசியம் கழிப்பறை, அந்த பாதுகாப்போட அதை நம்ம செய்யணும், நியத்து வைக்கணும். நான் முதலடி எடுத்து வைக்கிறேன், நீங்களும் சேர்ந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகான விஷயமாக அமையும். எனவே இந்த குழந்தைகளோட இருந்து இங்க ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இந்த காணொலியோட இனிப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை இந்த கட்டடம் கட்டுறதுக்கு அவசியம் உதவி செய்யுங்க. இதற்கான கூலியாக இறைவன் நமக்கு சொர்க்கத்துல சிறந்த மாளிகையை கட்டி தருவான்.